இன்னைக்கு தேதியில காசு அப்படின்னாலே அதை சுற்றி நிறைய கட்டுக்கதைகள் கட்டப்படுது. அப்படி கட்டப்பட்டிருக்கிற ஒரு 5 ஏமாற்று வேலைகளை இந்த வீடியோல பெஸ்ட் அப்லோட் பண்ணலாங்க. பேய் இருக்கின்றானுங்க, பிசாசு இருக்கின்றானுங்க. முதல் விஷயம், ஒரு நார்மல் ரெகுலர் கார்ல ஹையர் ஆக்டிங் கொண்ட பர்ஃபார்மன்ஸ் ஃபியூலை ஃபில் பண்ணா காரோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும்னு சொல்றது வேஸ்ட்டுங்க. ஏன்னா உங்க காரோட என்ஜின் 91 ஆக்டேன் ரெகுலர் பெட்ரோலை ஹேண்டில் பண்ற மாதிரி தான் கால்குலேட் பண்ணிப்பாங்க. அதுல பிரீமியம் ஃபியூலை ஹையர் ஆக்டேன் கொண்ட ஃபியூல் அடிப்பது உங்க பணத்தை நீங்க வேஸ்ட் பண்றதுக்கு சமமானது. இன்னைக்கு ஒரு சில டெக்னீஷியன்ஸ் பணத்துக்காக ஹையர் அண்ட் கிலோமீட்டர்ல இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இன்ஜின்ஸ் எல்லாமே 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டருக்குள்ள ஒன்ஸ் ஆயில்ஸ் மாத்தினா போதும். முக்கியமா இன்னொரு விஷயம், ஏசி ஆஃப் பண்ணிட்டு விண்டோஸை இறக்கிட்டு ஓட்டினா மைலேஜ் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து பாதி உண்மை பாதி போயிங்க. ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஏசியை ஆஃப் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹை ஸ்பீடில் ஏசி ஆஃப் பண்ணிட்டு விண்டோஸை ரோல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைவே கிராஸ் பண்ணும்போது மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். அதுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி மைலேஜ் சேமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலையுமே உண்மை கிடையாது. ஹைவேஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டு போகிறக்கு ஓகே, ஆனால் ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல்ஸ் பண்ணும்போது அது இன்ஜின் ஓவரால் லுக் கொடுக்கும், அதிக மைலேஜ் ட்ராப் ஆகும். நார்மல் கியர் பாக்ஸில் மைலேஜ் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடைக்கும்போது மைலேஜ் கிடைக்காதுன்னு சொல்கிறது கட்டுக்கதையாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே மேனுவல் காட்டும் பெட்டராக இருக்கும். அந்த ஆக்சுவேட்டர் காலிபிரேஷன் மட்டும் புரிதல் எடுத்துக்கொண்டா நீங்கள் மேனுவலை காட்டணும், ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் மைலேஜ் எடுக்க முடியும்.